நாடு போற்று நல்லவர்களை ஊர்வட்டு உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலையில் விழி திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருமுறை மக்களை ஆண்டவர்களை சான்றவர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமை அவர்களை கோவில் பூசரை அவர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பை அவர்களை எங்களுக்கெல்லாம் அன்பு முறையிலே உணவளித்து அதை பரிமாறிய அன்பு உள்ளங்களை இங்கே சிறந்த முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் பாண்டி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலங்களை செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு அண்ணா சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் பாண்டி ஆடியோஸ் அதன் உரிமையாளர் அன்பு அண்ணா ரவி அவர்களது நாடக கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கிவிட்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்தே பூவாடை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பற்றை
அம்மா மேல் நிலையனோடு அம்மாளியே ஆளாரிக்கு சொல்லியே நிலையனோடு அம்மாளியே ஆளாரிக்கு சொல்லியே திருசல்ல மாரியம்மா எங்க குலநாட்டு மாரியம்மா நிலையனோடு அம்மாளியே எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா கே கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக நன்றி நன்றிகாத வணக்கம். இன்னைக்கு நாடகத்துறையில பெரிய பெரிய ஜாமான்களை வெளியிடத்து அறிமுகம் கட்டது கண்டிப்பா அன்பு அண்ணா தான். அவருடைய கேமராவை நம்ம படம் பிடிக்கிறோம்னா நம்ம தான் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், கொடுத்து வச்சிருக்கிறோம். அன்பு அண்ணா அவர்களுக்கு இந்த வேலையிலே அன்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்துல என்ன சேதுபதி நடிக்கும் பிரபு அண்ணார் அவர்களுக்கு முத்திரையர் இளைஞர் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துவாங்க. எங்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய முத்திரையர் இளைஞர் மன்ற அணி அவர்களுக்கு எங்களது நாடக கல்வி சார்பாக நன்றி 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 தெரிந்து கொண்டு பாண்டி இந்த உலகத்துல கடவுளுக்கே கெந்த வம்சம் எந்த வம்சம்? முத்திரையர் வம்சம். ஆமா, கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்தவரே சிவபெருமான பிள்ளைகள் அல்லவா, கடவுளை நேர் பார்த்த வம்சம். முத்திரையர் போற்றி வணங்கிவிட்டு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிச்சா கலங்கி நிற்காதே, முத்தரையத்தே சொன்ன புலிவதும் பாரு, முத்துரையத்தே சொன்ன புலிவதும் பாரு, முத்தரையத்தே சொன்ன புலிவதும் பாரு, முத்தரையத்தே சொன்ன புலிவதும் பாரு.
பேரு சொன்ன புள்ளிவ துண்டுப்பாரு முத்தரக பேரு சொன்ன புள்ளிவ துண்டுப்பாரு முத்தரக பேரு சொன்ன புள்ளிவ துண்டுப்பாரு அன்புயா முத்தரகர் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞர் மன்ற சார்பாக எனக்காக ஐயா முத்திரை பாடல் பாடுவதற்காக 200 செல்வங்கள் அளித்து கௌரவப்படுத்தினார்கள். அவரது குடும்பம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழையடி வாழ வாழ வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு ஆண்டிச்சேரியை சேர்ந்த அன்புண்ணா செல்லவரன் அவர்கள் எனக்காக 50 செல்வங்கள் அளித்து கௌரவப்படுத்தினார்கள். அவர்கள் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் மலர் நடத்திக் கொண்டு அன்பு உள்ளங்கள் நேற்றைய தினம் அன்பு ஐயா அவருடைய 1349வது சதய விழா. இந்த விழாவிற்காக திருச்சி மாநிலம் சென்று ஐயாவின் திருவசனுக்கு மாலை அணிந்து வந்தார்கள். எனக்கு ஒரு பெருமை, ஏன்னா அந்த திருச்சி மண்ணில் பிறந்து தினமும் பள்ளிக்கூடம் போகும்போது ஐயாவோட சிலையை வணங்கிட்டு போயிருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் எல்லாம் மலை இறைவன் அந்த அருவரசதன் ஐயன் ஐயப்பனை வணங்கி விட்டு ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ சபரிமலைக்கு காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி பக்கத்து சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி அள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்ப வாசல் கூரை கொண்டு ஐயன் தாரி சென்று
விவசாயி அண்ணே. ஆ, எனக்கு கல்யாணமாகி சரி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்ல. போட்டு விட்டுரு. இல்லங்க. டேய், ஆனா இரு, அதை ஒன்று முடிச்சுக்கிட்டு போடு. முத்திரையர் பாடலை பாடிய அண்ணன் அவர்களுக்கு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழ் தேச கட்சி கே செல்வகுமார் அன்பு தம்பிகள் வழங்கும் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நாடகத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த அழகர் சாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு உள்ளங்கள், அன்பு ஐயா முத்திரையர் பாடலுக்காக 100 செல்வங்கள் அளித்து கௌரவப்படுத்தினார்கள். அவரது குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மதுரை ஜில்லா ஆரமலை ஒத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியில் பிறந்த சேதுபதி. எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகி சரி குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய குலதெய்வம் கள்ளழகர் அருளாலும் அந்த மதுரை மீனாட்சி அருளாலும் சரி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. அம்மா உனக்கா என் மனைவிக்கு தாயா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்பினால் எனது மனையாளுக்கு அழகான ஆண் குழந்தை சரி தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை சரி என் மகன் பிறந்த தினம். அண்ணே, நிறைந்த வெள்ளிக்கிழமையா? ஆமாங்க. நானே வெள்ளிக்கிழமை தான் பிறந்தேன். சரி. அது வந்து பொம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறக்கலாம். சரி. ஒரு ஆம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பிறந்தேன் வெள்ளிக்கிழமை. சரி. எங்க அப்பா செத்து போயிட்டேன். அட பாவமே. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எங்க சித்தப்பா செத்து போனாரு. எங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாரு. அப்படியா? நீங்க என்ன சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை பிறந்தா பெற்ற தகப்பனை இழந்து விடுவோம். ஆமா. ஆனா உங்க தகப்பன் உயிரோட இருக்காரு. அவன் என்னைக்கு நிலப்படிய முற்றானா அன்னைக்கு அவங்க தகப்பே இருக்க மாட்டேன். நீ சொல்றத ஏத்துக்கிறியா? நீ வெள்ளிக்கிழமை பிறந்த. ஆமா. ஆனா உன் தகப்பன் உயிரோட இருக்காரு. நான் சித்தப்பா பிறந்தேன்னு சொல்றேன். அட பாவிகளா, சண்டாளைகளா. வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் எனது மகளுக்கு வெள்ளச்சாமி என்ற திருநாமம். சனிக்கிழமை பிறந்தா சனிக்கிழமை பிறந்தா சனீஸ்வரன் இல்லங்க. உங்களை யார் இப்படி சொல்லி தருது? அறிவு வேலை செய்தா சாதக முறைப்படி அவனுக்கு சாதகமாக வெள்ளச்சாமி என்ற திருநாமம். அதை தை மாதம் 3ஆம் தேதி மதுரை மாவட்டம் உரகாம்பட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மாடுமுடி திருவிழா. ஏண்டா டே, ஏண்டா கேனப்பல, ஏண்டா கிறுக்குப்பல, நீ சோதத்திட்ட சோத யார கேக்குற? ராஜானே, உங்களை சொல்லுவாங்க. உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். உங்களை இல்லங்க கைய காட்டவும் நாங்க எங்களை தான் பேசுறேன்னு சைகை உங்களை சொல்லவில்லை. சரி. என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டான். சரி. என்ன தெரியுமா கேட்டான்? ஏண்டா டேய், இப்படி ஊரு பூரா மாடு பிடிக்க போறேன் அலையிறியே சண்டாளா, போற வழியில மாடு பிடிச்சி செத்து போயிட்டீனா? அட உங்களை இல்லையா, என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டான். உங்கள்ட்ட கதையை சொல்றது. ஆமா, போற வழியில மாடு பிடிச்சி செத்து போயிட்டா. நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். நீ செத்து போயிட்டீனா? என்னையும் மகன் வெள்ளச்சாமி யாரா பார்த்து கேட்டா. யோ திமிரு பிடிச்சவன் இந்த சேதுபதி எதையா பார்த்தா? என் பொண்டாட்டி பேச்ச நான் கேட்கலங்க. பொண்டாட்டி பேச்சு சரி கேட்கல. நேரா கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. சரி. களத்துல இறங்கியாச்சுங்க. மாடல கூட்டம் வந்துட்டு இருக்கு. சரி. இந்த மாட்டை பிடிக்கலாமா இல்ல அந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி. ஒரு யோசனை. சரி. ஏன் தெரியுமா? ஏனே? பரிசு பொருளுக்காக இல்ல, என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சியா. பொண்டாட்டியா வந்து எப்படி மாடு பிடிக்கிறது? தடுமாற்றம். ஏன் தெரியுமா? ஏனே? ஏன் தெரியுமா தடுமாற்றம்? எனது மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். டேய் மூணு காசு முண்டை, காதல் இல்லடா, காதல். காதல் காதல் செஞ்சிருக்கியா? அவனுக்கு தெரியாது. அவன் காதல செய்யறது. என்ன சொல்றேன், நிறைய இடத்துல விளக்கம் மறுபடியும் வாங்கிட்டானாமா. அதனால காதலை மறந்துட்டாங்க. அவன் தூக்கலக்கத்துல இருந்தா ஏதோ மாட்டினா. என் மனைவி காதலிக்கும் பொழுது எப்படிலாம் தெரியுமாங்க நான் காதலிச்சு? சொல்லுங்க. ஆ
தொட்டி வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்காலில் ஒன்றுகின்ற தேனெடுத்து வா எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எனக்கு என்ன விழா பிடிக்கும் எடுத்து சொல்லணும்ல பாண்டி போலாமா? எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, இந்த சன்னால சேதுபதிக்கு மானாமதுரை
தூரம் எதிர்த்து உட்காருங்கம்மா. ஏன்னா இந்த நாடகத்தை நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து பார்த்தா கதை என்னன்னு புரியும். தூங்குறாள், எழுப்பிடு எந்திரிச்சு உட்காரு. அப்பதான் நாடகம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆகுது. என்ன எல்லாம் தூங்குனா எப்படி நாடகம்? எழுப்பிடு, சாமி ஆடி வருவாங்க. போது மேல கீழே மிதிச்சுட்டாங்கன்னா போச்சு. அப்புறம் பூரா எழுப்பிடு. அது மட்டுமாங்க, இந்த சேதுபதி எப்படி எல்லாம் பேருமுகம் பெற்றவர் தெரியுமா? நான் இந்த சேதுபதிக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? சாராயம், கல்லு, கஞ்சா, இந்த மூணை போட்டுக்கிட்டு அந்த மதுரை மேல்மாசி வீதி நடந்து வரும்போது நான் எப்படியாப்பட்ட குடிக்காரன் தெரியுமாங்க? குறகுறமா குடிப்பேன். சாராயத்தை குறகுறமா குடிப்பேங்க. சரி ஆமா அண்ணே, எப்படி தெரியுமா? நீங்களே காலையில தூங்கி எங்க போவீங்க? டீ கடைக்கு போவா, பிறகு சாணி எண்ணுவோம், மோட்டர் அடிப்போம், தண்ணி பார்ப்போம். ஐயோ, நீங்களா பிழைக்கக்கூடிய ஆளா? நீங்களா உருப்பிடுவீங்களா? அப்புறம் நான் எங்க தெரியுமா போவேன்? சிங்கார் கிட்ட போவாங்க. சிங்காரி நல்லா இருக்கா? நீங்க எந்த சிங்காரி கேக்குறீங்க? விரவு கடை சிங்காரி. சக்கம்பட்டிக்காரங்க சாராயங்காச்சல ராஜானே, அன்னைக்கு காலையில சிங்காரி கிட்ட போய் அவகிட்ட வாய் வைக்கிறாட்டி எனக்கு தூக்கமா வராதியா? சிங்காரி கிட்ட போய் வாய் வைக்கிறியா? எங்க நீங்க தவற நினைக்காதீங்க. அப்புறம் சாராயம் காய்ச்சல அவ காய்ச்சல சாராயத்துல போய் அன்னைக்கு காலையில வாய் வைக்கிறாட்டி இந்த சேதுபதிக்கு தூக்கமே வராது. எத்தனையோ அந்த சாராயம் குடிச்சங்க, ஆனா அவ காய்ச்சல சாராயம் மாதிரி இல்ல. சிங்காரி சரக்கு தான். ஆமா, சிங்காரி சரக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? வாழைப்பழ தோலுச்சி பாடையில ஊற வச்சு வாடலில் ராப்பகலா காட்சி இங்கே வச்சிருக்கி பார்த்தாலே தண்ணி வரும். பார்க்கிறோமே நாக்குலதா பாலாட்டம் தேனாட்டம் ஓபலம் மூக்குலதா நம்ம சிங்காரி சரக்கி சல்லியே
அந்த சேதுபதி சரி. எப்படி தெரியுமா? எனக்கு கிண்ணியிலே அந்த சாராயமா, 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 எனக்கு ஒரு வேளடா. அந்த கிண்ணியிலே எனக்கு சாராயமா, 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 எனக்கு ஒரு வேளடா. கிண்ணியிலே அந்த சாராயமா, 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 அழகினி எனக்கு ஒரு வேளடா. கிண்ணியிலே எனக்கு சாராயமா, அந்த மொழி எனக்கு ஒரு வேளடா. கிண்ணியிலே சாராயம், சாராயம், கிழத்து மீன் வருகதி, வட்டியிலே சாராயம், சாராயம், வாழ மீன் வறுவல். ஓ பத்துலங்க, பத்துலங்க, பூத பத்துல. அடடடா. நான் 80 கூட சாராயம் தெரியுமா குடிச்சிருக்கேன். எவ்வளவு? 50 கூட சாராயம், சாராயம். சரி. இந்த உடம்பு பத்துமாயா? பத்தாதுப்பா. நேரா கிளம்பிட்டேன். எங்கே வரணும்? பணங்காட்டுக்கு இதுக்கு நொங்குறதுக்கா? அதுக்கு இல்லைங்க. பனங்காட்டுல போய் அந்த பனைமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஒத்த ஆளா எடகட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? ஓ சரி. ராமேஸ்வரம் போயிருந்தேன். பனை மரம் தான் ஃபுல்லாவே. அப்படியா? நல்லா பழம் தான் கட்டிருந்தாங்க. ஆ. நல்ல மரம் பார்த்து ஏறுங்க. யாங்க மரம் பார்த்து ஏறாதீங்க. அப்படி ஏறினா மரமே விழுந்துருக்கு கீழே. பாவிகளா, என் மேல உள்ள அக்கறை பேசுறீங்க, பார்த்தா பனைமரத்தை காப்பாத்துறீங்களா? நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். அண்ணே, பனைமரத்து மேல ஏறணும், கல்ல இறக்கணும், ராவா சாத்தனுங்க. அந்த ஒத்த மரம் அந்த டாக்டர் முடிச்சு ஏங்க போல திரும்ப பத்தலங்க. இன்னும் பத்தலையா? ஆமா, அப்புறம் உங்களுக்கு கசக்கிற பழக்கம் இருக்கா? கசக்கிறதுனா எங்களுக்கு என்னன்னு தெரியாதுப்பா. அந்த வேலை எங்களுக்கு தெரியல. பாண்டி உனக்கு யோ யோ நான் எப்படி தெரியுமா? கண்ணனே உனக்கு கசக்க தெரியுமா? அவர் நல்ல மனிதா. அவார்டை வாங்கி வீட்டுல மாட்டிட்டு இருக்கானா. அவார்டு? அட பாவி, நான் எப்படி தெரியுமாங்க? காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு, சாயங்காலம் ஒரு கசக்கு, முடிஞ்ச ராத்திரி ஒரு கசக்கியா? அண்ணே உங்க உடம்பு தாங்க. சரி, நாங்க விடிய வரத்தால போட்டு அடிச்சு விட்டு வீட்டுல போய் அப்பா, தூங்கிடுறோம். இந்த 4 நேரம் கசக்கிறியப்பா. ஏதோ பொண்டாட்டி நல்லா இருக்கா? ஏங்க நீங்க எதை சொல்றீங்க? நான் கஞ்சாவை சொன்னையா? நாங்க போய் காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணு புள்ள நல்லா இருக்கான்னு கேட்ட மாதிரி எங்களுக்கு அதுதான் தெரியும். நான் தான் கஞ்சா அப்படிதான் சொன்னேன். காத்து ஓர அடிக்குதுல. நான் தான் கஞ்சா குடி அதத்தான் போதையிலே இந்த சேதுபதி கஞ்சா குடி எனக்கு நட்டுக்குச்சிங்க. எதையா போத ஏறிச்சுங்க. சாராயம், கல்லு, கஞ்சா, ராஜ போத. இதே போதையோட இந்த மதுரை மாவட்டம் சுற்று வட்டாரத்துல எங்க திருவிழா நடந்தாலும் பொம்மை வைக்கிறதுங்க.
அட பாவி டேய் என்ன பார்த்தா பொம்மை தெரியுதா எங்க திருவிழா நடந்தாலும் கோவிச்ச திருவிழாவுக்கு போயிடும். அட பாவி என்ன தெரியுமா சொல்றியா இனத்துல ஸ்டேஜ் வச்சுட்டாயா நீங்க நல்லா ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? சரி தொழில வச்சு தொழில். ஓ அப்படியா சரி சரி எதற்காக தெரியுமா கலை நிகழ்ச்சி செய்வது தொழில் என்ன தெரியுமா ஒயிலாட்டம் ஆடுறது கோல் அடிக்கிறது குனிய வச்சு குத்துறது அண்ணே ஒயிலாட்டம் தெரியும், கோலாட்டம் தெரியும். சரி அது என்ன குனிய வச்சு குத்துறேன் அண்ணே? தம்பி பாண்டி அண்ணே சொல்லுனே. ஒவ்வொரு ஊர்லயும் ஆத்தாளுக்கு திருவிழா நடக்கும். ஆமா அப்படி நடக்கின்ற வேளையில சரி பெண்கள் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே என்ன சாணி கூடையா? உன் வறண்ட புத்தி விட்டு போதா நாங்க விவசாயினே. முளைப்பாரி அவன் சொல்றான் டேய் முளைப்பாரியா சொல்லுங்க முளைப்பாரி முளைப்பாரியை கொண்டு வந்து ஆத்தா வாசல வச்சு பெண்கள் குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி அதாங்க குனிய வச்சு அடிக்கிறது. தெரியும் அப்படியா? வட்ட கும்மி, நீட்ட கும்மி, சரி சந்து கும்மி, பொத்து கும்மியா? அண்ணே வட்ட கும்மி பாத்துக்கிறேன், நீட்ட கும்மி பாத்துக்கிறேன், சந்து கும்மி பாத்துக்கிறேன். சரி பொந்து கும்மி தம்பி நம்ம ஊர் மைதானத்தை பாத்தியா? ஆமா ஒரு 5000 பேர் கும்மி அடிக்கலாம். இல்ல வள்ளி கும்மி கலை இருக்குல்ல அது போல 5000 பேர் அடிக்கலாம். சரி சில ஊர் சின்னதா இருக்கும் இடம் பத்தாது. சந்து குள்ளி பொந்து குள்ளி அடிப்பாங்கல்ல அதாங்க சந்து குள்ளி. ரொம்ப சிரமமா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் எப்படி தொழில் செய்யறது? ஆமா கும்மி அடிப்போமா? தண்ணி நாதினம் தண்ணி நாதினம் தண்ணி நாதினம் தன்னானே நான் மட்டுமல்ல என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். என் உயிர் நண்பன், என் உயிரை கொடுக்கிற நண்பன், என் உயிரை எடுக்கிற நண்பன், எல்லாமே அவன் தான். ஐயா அப்படி ஒரு நண்பன் யார் அவரு? எப்படி வருவா தெரியுமா? எப்படி சிங்க நடை பார்த்து சிகரத்தில் ஏறி